வெல்கம் டு DiDi's சமையல். இன்றைக்கி நம்ம சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகட்டும். போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம காய்கறிகள் எடுக்கணுமோ அதே அளவுக்கு ரைஸ் எடுக்கணும். ஈக்குவல் குவாலிட்டியில் எடுத்துக்கோங்க. குவாலிட்டியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது காய்கறிகளை போட்டு வதக்கும். பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு. நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ ரைஸ் இருக்கும். அதே அளவுக்கு 1/4 கிலோ நான் காய்கறிகளை எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பசங்க கேட்டாங்கன்னா நம்ம சாஸ் இல்லைன்றதுனாலே செஞ்சு கொடுக்க மாட்டோம். அதனால தான் எப்போ வேணாலும் இதை செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி கடையில் இருக்க அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். ஒரு 4 முட்டைக்கு அந்த முட்டை உடச்சி விட்டதால இது காய்கறிலாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஏன்னா இந்த காய்கறி மேலே நீங்கள் முட்டையை ஊற்றுனீங்கன்னா அப்படியே இந்த திரண்டு வந்த இது மாதிரி இருக்கும். அதனால் காய்கறிலாம் தள்ளி விட்டுட்டு இருந்துங்க. நான் ஒரு 5 முட்டை எடுத்துக்கேன். இந்த முட்டை வந்து உங்களோட சாய்ஸ் தான். கூட கரிசல் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. இல்லை நீங்கள் இப்படி செய்ய வரலன்னா நீங்கள் முதல்லையே நம்ம வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முட்டையை போட்டு இது பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கூட கலந்துக்கலாம். இது மாதிரி செய்யும் போது முட்டை கலந்தது தெரியாது. நீங்கள் காய்கறி மேலே போட்டிங்கன்னா நல்லா முட்டை அதில் கலந்துட்ட மாதிரி அதில் மேலே ஒட்டி கோட்டிங் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி செய்யறது. நல்லா வதக்கி விடுங்க. இதில் டொமேட்டோ சாஸோ இல்லை சோயா சாஸோ எதுவும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் நம்ம முட்டை நல்லா கிண்டிட்டு இப்போ கலக்க முட்டை இருக்கிறதே தெரியாது பாருங்கள். அதனால தான் இது தனியாக இது பண்ணுறது. காய்கறி மேலே இப்போ எப்பவும் போடாதீங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த ஏற்கனவே மிளகும் போட்டிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் போட்டுங்க. உங்கள் காரம் எவ்வளோ தரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது எதுவும் பச்சை ஸ்மெல் இல்லாமல் பார்த்துங்க. உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொடுத்துக்குங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. காய்கறிலாம் சீக்கிரமாக வேகிற காய்கறிகள் தான். இந்த டிஷ்ஷுக்கு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஸ்ப்ரிங் ஆனியன் வேறு ஒன்றும் இல்லை, வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு வெங்காயத்தை எடுத்து நம்ம செடியை மண்ணில் நட்டோன்னா செடி வளரும். அதில் இருக்கிற ஒரு இதெல்லாம் வருது, அதோடய இலைகள் தான் இது ஸ்ப்ரிங் ஆனியன். நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 10 வெங்காயம் நீங்கள் நட்டாலே போதும். உங்களுக்கு அடிக்கடி செய்யறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வடித்த சாதத்தை இதில் போடுவோம். சாதம் மட்டும் உதிரியாக இருக்கணும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். நம்ம பசங்க எப்போ ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டாலும் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம். இனிமேல் சாஸ் இல்லைன்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே அழகாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுங்க. சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸோட இன்னும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இதுங்க. ஒரு தாராளமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். இந்த டொமேட்டோ சாஸோ சோயா சாஸோ இல்லை எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் இது நினைக்கவே தேவையில்லை. எப்போ பசங்க ஆசைப்பட்டாலும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துங்க. இதுக்கு சாஸோ இல்லை ஊறுக்காவோ வச்சுட்டு செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இல்லையா உருளைக்கிழங்கு கூட வருங்க. உருளைக்கிழங்கு கறி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். எது வேணும் செஞ்சோம். இதுக்கு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அப்படி சைட் டிஷ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கணும். கோழிக்கறி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். என்ன இனிமேல் பசங்க ஃப்ரைட் ரைஸ்ன்னு கேட்டால் கடைக்கு போகாமல் நாமளே வீட்டில் செஞ்சு கொடுத்தணும். இது புளிப்பு சுவை வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சப்பழம் கூட சாறு விட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.